ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 போல் காஞ்ச மிளகா, 10லேருந்து 15 பூண்டு, அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை வெட்டி இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 100 கிராம் எண்ணெயை சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உளுந்து, சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மிளகா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இதுதான் நமக்கு நம்ம ரெசிபிக்கு காரத்தை கொடுக்க போகுது. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்ல அரோமா கொடுக்கும். அது வரைக்கும் வதங்கி வரணும். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டான பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட ரெசிபி என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலக்கீரை கார சட்னி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நல்ல பாலக்கீரை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மிக்சர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வர்ற அளவுக்கு வதக்கலாம். இதிலே கீரை பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிறது தெரியும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி கீரை நல்லா வாட்டர்லாம் சேர்க்க தேவையில்லை. கீரை இதுலேயே நல்லா வெந்து அதுவே தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது திக் கன்சிஸ்டன்சி வரணும். அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயாச்சு. இப்போ சுட சுட சாதத்தில் நம்ம ரெடி பண்ண சட்னியை போட்டு பிசைஞ்சு கூட ஒரு ஆம்லெட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.